அல்லாஹு தஆலாவுடைய அனைத்து கடமைகளையும் நான் விடுவேனாக இருந்தால், இந்த இடத்திலே வட்டிக்கு மட்டும் வந்திருக்கிறது, நீங்கள் வட்டியை விடவில்லை என்றால், ஃபைல்லம் தஃஅலு, நீங்கள் இந்த வட்டியுடைய விடயத்தை நீங்கள் விட்டுவிடவில்லை என்றால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் யுத்தம் செய்வதற்கு ஆயுதங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அப்படிப்பட்ட பயங்கரமான பாவம் வட்டியோடு மட்டும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் கடமையாக்கிய, அது கடமைகளாக ஏவல்களாக இருக்கலாம் அல்லது விலக்கல்களாக இருக்கலாம். ஏவல்களை நான் செய்யவில்லை என்றால், விலக்கல்களை நான் எடுத்து நடப்பேனாக இருந்தால், என்னுடைய வாழ்வில் அது இருக்குமாக இருந்தால், நான் அல்லாஹோடு போர் செய்வதற்கு சமம். ஏன் அல்லாஹை எதிர்ப்பதற்கு சமம். ஏன் எங்களை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான். இந்த தொழுகையுடைய விடயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால், தக்பீரத்துல் இஹ்ராம் என்று ஒரு ஆரம்ப தக்பீர் இருக்கிறது. தொழுகைக்கு முன்னால் எனக்கு சாப்பிட முடியும், பேச முடியும், வேண்டிய அசைவுகளை அசைக்க முடியும், சொரிய முடியும், குனிய முடியும், அசைக்க முடியும், ஓட முடியும், நடக்க முடியும். ஆனால் தக்பீரத்துல் இஹ்ராமை நான் கட்டிவிட்டால் எனக்கு ஆகுமான விடயங்கள், சாப்பாடு குடிப்பு எல்லாமே நாங்கள் என்ன செய்து விடுகிறோம், பேச்சுக்களை எல்லாம் தடுத்து விடுகிறோம். அதே போன்றுதான் ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டுவது. இஹ்ராம் கட்டினாலும் எங்களுக்கு ஏற்கனவே ஆகுமான தைத்த ஆடைகள் அணிவது, மனைவியோடு உடலுறவு கொள்வது போன்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே ஆகுமாக இருந்தது. ஆனால் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து விட்டால் எங்களுக்கு அது ஹராமாகிவிடும். இதில் இருந்து எங்களுக்கு என்ன வழங்குகிறது கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? அல்லாஹு தஆலாவுடைய கடமைக்கு முன்னால், அல்லாஹு தஆலாவுடைய கடமை என்று வந்து விட்டால் அதற்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர, உலக அலுவல்களுக்கு அந்த இடத்தில் அந்த நேரத்தில் நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஏன்? ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது வெறுமனே 5 நாள். தொழுகை என்பது வெறுமனே எங்களுக்கு முழு நேர தொழுகையில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 45 நிமிடம் அல்லது 50 நிமிடம். இவ்வளவுதான் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள். இந்த பக்குவத்தை நான் என்னுடைய வாழ்வில் நான் எடுத்துக்கொள்வேனாக இருந்தால், நான் அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல்களை முடியுமான அளவு எடுத்து நடப்பேன். அல்லாஹ்வுடைய தடுத்தவைகளை நான் என்னால் முடியுமான அளவு முழுமையாக நான் தவிர்த்து நடப்பேன் என்கிற பக்குவத்தை தொழுகையும் ஹஜ்ஜும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சம உரிமை. இஸ்லாத்திலே தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்கிற வேறுபாடு கிடையாது. முன்சஃபில் அரச குடும்பத்தில் தான் இருக்க வேண்டும் அல்லது பணக்கார வர்க்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. தன்னுடைய எஜமானனும் ஒரே சஃபில் நிற்க முடியும், அவருக்கு பக்கத்தில் தன்னுடைய அடிமையும் நிற்க முடியும். எஜமான் பின்னுக்கு இருந்தால் முன்னுக்கு இருக்கக்கூடிய அடிமையை பின்னுக்கு இழுத்து விட முடியாது. அந்த அளவு சம உரிமையை கொடுத்திருக்கிறது இஸ்லாம். என்ன சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இரட்சகன் ஒரே ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒரே ஒருவர் தான், அவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எனவே லா ஃபضل لعربي على عجمي, வெள்ளையர் அஜமி அரபி என்ற வேறுபாடு கிடையாது. வலா லி அஸ்வத வலா லி அபியல அலா லி அஸ்வத, வெள்ளையர் கருப்பர் என்கிறது கிடையாது. இல்லா பித்தக்வா, ஒரே ஒரு ஊண்டுகோல் தராசி ஒரு மனிதனை கண்ணியமானவன் என்று பார்ப்பதற்கு அது அல்லாஹ் தஆலாவுடைய தக்வா, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடக்கின்ற அந்த அம்சத்தை வைத்துத்தான் ஒரு மனிதன் கண்ணியமானவன் கண்ணியமற்றவன் என்று நாளைக்கு மறுமை நாளில் மதிக்கப்படும் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. எனவே தொழுகையுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹஜ்ஜுடைய வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெள்ளையர் கருப்பர் அனைவரும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அந்த கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். எனவே சமத்துவம், அதே போன்று நல்ல குணத்தோடு நாங்கள் அனைவருடன் பழக வேண்டும். நாங்கள் எவ்வாறு ஒரு தந்தைக்கு வெள்ளை பிள்ளையும் சில நேரம் பிறந்திருக்கும், அதே போன்று சில நேரம் கருப்பு பிள்ளையும் பிறந்திருக்கும். எவ்வாறு நாங்கள் அனைவரும் சொந்த நானா தம்பி என்கிற அந்த நேரத்திலே நாங்கள் வேறுபாடுவது காட்டுவது கிடையாது. அனைவரும் அழகான முறையில் நடந்து கொள்கிறோம். இதே போன்றுதான் இஸ்லாத்திலும் நாங்கள் அனைவரும் சமத்துவமாக ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்போடு ஒருவருக்கு ஒருவர் உதவியாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒன்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி, ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அது மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முக்கியமான ஒரு விடயம் பெண்களுடைய விடயத்தில், இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிமார், உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய மகள்கள், இவர்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஸ்தௌசு பின் நிஸாஇ கைரா, உங்களுடைய மனைவிகள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் அழகான முறையில் பேணி நடப்போமாக இருந்து சொன்னால்
நிச்சயமாக நாங்கள் அனைவரும் எங்களுக்கு சொர்க்கத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இன்றைய நாளுடைய ஹுத்பாவுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாங்கள் அனைவரும் எங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மிக இந்த நாட்கள் பேசாமல் இருப்பது அல்லது அந்த சிறிய ஒரு விடயத்தை தூக்கி பிடிப்பது, பெரிதுபடுத்துவது, இது போன்ற விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் 5 நேர தொழுகைகளை பேணி தொழுது கொள்ள வேண்டும். அதே போன்று வட்டி சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருந்தால் அதிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து அழகான முறையில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் இந்த உலகத்திலே மரணிப்பதற்கு முன்னால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எப்படி இருந்தார்களோ அதே போன்று எங்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய சொர்க்கத்துக்குரிய சுபசோபம் எங்களுக்கும் இருக்கிறது என்கிற விடயத்தை நாங்கள் மறக்காமல் நாங்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கு எல்லாம் இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. मेरे प्यारे दोस्तों, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम इसी तरह एक दिन में हज्जतुल वदा में हिजरी 10 में अरफा का दिन इस तरह एक बयान फरमाया. उसमें वो बताया, मैं उसके बाद आप लोगों के सामने इस तरह बयान करूंगा या नहीं मुझे पता नहीं, इसलिए आप लोग मैं जो अभी बात कर रहा हूँ उसको अच्छी तरह सुन लो, आपकी जिंदगी में उसको ले लो, आप जन्नती वाला बन जाओ. इस तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने एक ज़हन को ब्रेन वॉश करके उसके बाद कुछ नसीहतें फरमाया. उसमें पहला वाला में क्या बताया, हुकूकुल इंसान, इंसान का राइट्स, उसका जान और उसका पैसा माल और उसका इज्जत, ये सब किस तरह जुल्हिज्जा मुहतरम एक महीना है और इसी